ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் கிரைம் 101 இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே படத்தோட ஹீரோவான கிறிஸ் ஹேம்வொர்த் ஒரு திருடனாக இருக்கார். இவர் நார்மலாக சில்லற திருடெல்லாம் பண்ணுறதில்ல, ரொம்ப டெக்னிக்கலாக பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டும் இந்த ஹை வேல்யூபிள் இருக்குது பார்த்தீங்களா, டைமண்டு அந்த மாதிரி பொருளை மட்டும்தான் ஆட்டைய போடுற ஒரு ஆளாக இருக்காரு. இந்த ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட படத்தோட இன்னொரு ஹீரோவான மார்க் ரஃபாலோ, அதான் ஹல்கா நடிச்சிருப்பார்ல, அவர்கிட்ட வருது. அவர் இந்த இன்வெஸ்டிகேஷன கையில எடுத்து, இவன் நார்மல் திருடன் மாதிரி இல்ல. ரூட் 101ல தான் இவன் ஸ்பெசிஃபிக்கா கொள்ளையடிக்கிறான். அடுத்த கிரைமும் ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொல்ட்டு, இவன எப்படியாச்சும் நான் ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும்னு சொல்ட்டு, இவரே களத்துல இறங்க, இதுக்கப்புறம் இந்த கதையில என்னதான் நடந்துச்சு? கிறிஸ் ஹேம்வொர்த்த நம்ம மார்க் ரஃபாலோ கண்டுபிடிச்சாரா? இதற்கிடையில ஹல்லி பெர்ரி எப்படி உள்ள வந்தாங்க? இவங்களுக்கு இடையில நடந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா, Amazonல தமிழ் டப்பிங்கோடயே ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் பிளஸ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவி. உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கிற மூவி பிடிக்கும்னா, கண்டிப்பா அதுவும் தமிழ் டப்பிங்ல இருக்கும்னா, கண்டிப்பா வாட்ச் பண்ணி பாருங்க. ஆனா படத்த பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த படம் ஒரு ஸ்லோ பர்னிங் கிரைம் த்ரில்லர் மூவி தான். நெறைய இடங்கள்ல படத்த நீங்க தான் இறங்கி தள்ளுற மாரி இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்லோ பர்னிங் கிரைம் த்ரில்லர் மூவிலாம் பிடிக்கும்னா, வாட்ச் பண்ணி பாருங்க. மத்த ஹாலிவுட் படங்கள் மாதிரிலாம் விறுவிறுப்போட உச்சிலயோ, இல்ல அதிரி புதிரியாவெல்லாம் இருக்காது. கிளைமேக்ஸ்ல ஒரு 40 நிமிஷம் சும்மா தெறிக்க விட்டுருப்பாங்க. அத தவிர வண்டி மெதுவா தான் நகரும். நீங்க தான் நெறைய இடங்கள்ல இறங்கி தள்ளுற மாரி இருக்கும். இந்த படம் நின்னதே 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். நம்ம கிறிஸ் ஹேம்வொர்த் பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்ட்ரி மேனாவே இருப்பாரு. அவர் ஹை வேல்யூ திங்க்ஸ கொள்ளையடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல மார்க் ரஃபாலோ அத கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும். ஹல்லி பெர்ரி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை செய்வாங்க. என்னதான் அவங்க இருந்தாலும், அவங்களுக்கு ப்ரமோஷன்னு ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. அவங்களோட லைஃப்ன்னு சொல்லிட்டு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாமே டாப் நாச்சா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், பேக்கிரவுண்ட் மியூசிக்கா இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் 2 1/2 மணி நேரம் ஓடுது. ஆனா, அத சுருக்கி 1 1/4 மணி நேரத்தில குடுத்துருந்தாங்கன்னா, இன்னும் பரபரப்போட உச்சல இருந்திருக்குமோ! அப்படின்னு தான் தோணுச்சு. அதர்வைஸ் உங்களுக்கு டைம் கிடைச்சுனா, கண்டிப்பா வாட்ச் பண்ணி பாருங்க. அந்த ஒரு ஸ்லோ பர்னிங் அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. மத்தபடி படம் உங்களுக்கு பெருசா டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணாது. படத்துல அடல்ட் கன்டென்ட்டா இருக்கட்டும், கெட்ட வார்த்தையா இருக்கட்டும், நெறைய இருக்கு. இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த படத்த பாருங்க. மொத்தத்துல இந்த கிரைம் 101 எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்த பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த படம் ஒரு ஸ்லோ பர்னிங் கிரைம் த்ரில்லர் மூவி தான். உங்களுக்கு என்னதான் ஸ்லோ பர்னிங்கா இருந்தாலும் சரி, ஒரு பெஸ்ட் கிரைம் த்ரில்லரா அதுவும் தமிழ் டப்பிங்ல இருந்தா நான் பார்ப்பேன்றவங்க, கண்டிப்பா இந்த படத்த வாட்ச் பண்ணி பாருங்க. மத்தபடி இந்த படம் கிளைமாக்ஸ்ல ஒரு 40 நிமிஷம் தெறிக்க வுட்டாங்க. மத்தபடி நீங்க தான் இறங்கி நெறைய இடங்கள்ல தள்ளுற மாதிரி இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா 2 1/2 மணி நேரம் படத்த சுருக்கி 1 1/4 மணி நேரத்திலயோ, 1 1/2 மணி நேரத்தில பிரசன்ட் பண்ணியிருந்தா, இன்னமுமே பரபரப்போட உச்சில இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. பட் இந்த படம் இந்த மாரி பேட்டர்ன்ல இருந்தா தான் நல்லா இருக்குன்ற மாதிரி குடுத்துருக்காங்க. மத்தபடி படத்தில பார்த்தீங்கன்னா, நியூடிட்டி கன்டென்ட்டா இருக்கட்டும், அடல்ட் கன்டென்ட்டா இருக்கட்டும் இருக்கு. சில விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கெட்ட வார்த்தை சரமாரியா பேசி வச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங்லயுமே. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு பாருங்க. குழந்தைகளுக்கு உண்டான ஒரு படம் இல்ல. நீங்க ஒரு மெச்சூர்டா இருக்கலாம் தாராளமா பாருங்க. நீங்க குடுக்கக்கூடிய டைமுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஆனா மத்த ஹாலிவுட் படங்கள் மாதிரி அதிரி புதிரியாலாம் இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இருக்காது. தோர், நம்ம ஹல்க், அத தவிர ஸ்ட்ராம்ன்னு சொல்லிட்டு 3 பேரோட காம்பினேஷன்ல வந்த ஒரு தரமான கிரைம் த்ரில்லர். டைம் கிடைச்சா வாட்ச் பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்ல Amazon Primeல அவைலபிளா இருக்குன்றப்ப, நீங்க குடுக்கக்கூடிய அந்த 2 1/2 மணி நேரத்துக்கு ஒர்த்தபிளா இருக்குன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வீடியோல வந்து பார்க்குறேன். அதுவரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டூ மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.